எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய சனி பயிற்சி காலகட்டத்தில் மகர ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மகர ராசி அப்படின்னா மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரியான தொழில் இந்த பிரபஞ்சம் தர்றதில்லை, கொடுத்துருக்கிறது இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தொழில் இருக்கும். எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தொழில் இருக்கும். அப்போது மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு முழுமையான சனி பயிற்சி பலன்கள் என்ன? மகர ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திராடம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய முதல் நட்சத்திரம் விநாயகர் அவதரிச்ச நட்சத்திரம் வருது. 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம். பிறகு வரக்கூடியது திருவோணம் நட்சத்திரம், விஷ்ணு பகவான் அவதரிச்ச நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. திருவோண நட்சத்திரம் 4 பாதம். அதன் பிறகு வரக்கூடியது அவிட்டம் நட்சத்திரம், வசுக்கள் அவதரிச்ச நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், செவ்வாவுடைய நட்சத்திரம் 2 பாதம், முதல் பாதம் 2வது பாதம். சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருக்கணித பிரகாரம் புரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குபேரர் அவதரிச்ச நட்சத்திரம் 3வது பாதத்திலிருந்து 4வது பாதத்துக்கு கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அப்போது மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு 7.5 சனி முழுமையாக விடுபடுது. இதனால் மன அழுத்தம் கம்மியாகும். பொருளாதார ரீதியாக கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பணப்பிரச்சனை இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குதுன்னா அது சரியாகும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகள் சரியாகும். பிரிஞ்சு போன கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க, பிரிஞ்சு போன காதலர்கள் ஒன்று சேருவாங்க. இந்த பதிவில் நாம் எப்படி பார்க்க போகிறோம்னா, எந்தெந்த தொழிலுக்கு வரக்கூடிய சனி பகவான் பயிற்சி காலகட்டத்தில் எந்தெந்த தொழிலுக்கு பிரகாசமாக இருக்கும், எந்த நேரத்தில் பிரகாசமாக இருக்கும். சோசியல் மீடியாவில் இருக்கிற நண்பர்கள் பேச்சு திறமை கொண்டவங்க, அது சோசியல் மீடியாவாக இருந்தாலும் சரி, சினிமா துறையில் டப்பிங் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, குரல் பதிவு கொடுக்கக்கூடியவங்க, அல்லது என்ன மாதிரி ஜோதிடர்கள், இல்லை சோசியல் மீடியாவில் இந்த யூடியூப் சேனலில் வச்சுருக்கிறவங்க, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் இதிலெல்லாம் பேச்சு திறமை அதிகமாக கொண்டவங்க, பட்டிமன்ற பேச்சாளர்கள், இந்த மாதிரி பேச்சு மட்டுமே பிரதானமாக தொழில் செய்துகிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு 2025 வருடம் மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து சனி பகவான் பயிற்சி ஆகிட்டு வக்ரம் ஆகிறதுலேருந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அப்போது மார்ச் 29லிருந்து ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி வரைக்குமே ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும், உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வு கொடுக்கும். எல்லாருக்கும் எல்லா விதமான திறமையும் இருந்தாலும் அந்த திறமையை வெளிப்படுத்துறதுக்கான சந்தர்ப்பம் வேணும் இல்லை. நமக்கு 1000 விஷயம் தெரிஞ்சிருக்குங்க, அந்த 1000 விஷயம் வெளி காட்டுறதுக்கான நேரம் இருக்கணும் இல்லையா? அந்த நேரம் இருந்தால் தானே நம்ம வெளிப்படுத்திக்கிட முடியும். அப்போது வரக்கூடிய சனி பயிற்சி காலகட்டத்தில் சனி பயிற்சி ஆகிட்டா நமக்கு காலத்துக்கு நேரம் நல்லா இருந்துருமா? அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணம் தான் இந்த பிரபஞ்சம் யோகமான நேரமாக கொடுக்கக்கூடியவர். வருஷம் ஃபுல்லாக நேரம் நல்லா இருந்துட்டால் ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால். நம்மளுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையணும். அப்போ மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து, ஏன்னா மார்ச் 29ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 9:44 தான் சனி பகவான் மாறுறார். சனி பகவான் மாறுற தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி வரை மகர ராசியில் பிறந்தவங்க பேச்சு திறமை, பேச்சியால் தொழில் நடத்திட்டு இருக்கிற நண்பர்களுக்கு பிரகாசமாக இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. வக்கீல் துறையில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், அதான் சொன்னாங்களே ஜோதிடராக இருக்கட்டும், யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்களா இருக்கட்டும், கலைத்துறையில் டப்பிங் ஆர்டிஸ்ட், இவங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. அதுபோக அதே நேரத்தில் நான் மண்மனை சம்மந்தப்பட்ட தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க, வீடு வாசல் நான் கட்டி விற்றுட்ருக்கிறேன், ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேனுங்க, இல்லைங்க ஒரு மேஸ்திரி வேலை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னா இவங்களுக்கு எல்லாமே அந்த நேர காலங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். என்ன ஆதாரம்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில்
செவ்வான்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானாதிபதி சுபஸ்தானாதிபதி, மகர ராசிக்கு செவ்வாய் தான் சுபஸ்தானாதிபதியாக வருவார், லாபஸ்தானாதிபதியாக வருவார். அவர் மகர ராசிக்கு 6வது பாவகத்துக்கு போயிட்டு 8வது பார்வையாக மகர ராசியை பார்ப்பார். இது சிறந்த நேரம், சிறப்பான ஒரு நேரம். அப்போ செவ்வாவுடைய பார்வை நம்ம ராசி மேலே படுது. மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு பிரகாசமாக இருக்கும், மருத்துவ படிப்பு படிக்கக்கூடிய நண்பர்களுக்கு பிரகாசமாக இருக்கும். இல்லை மருத்துவம் படிச்சுக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் ஏதாவது ஒரு அரியர் இருக்குது, எனக்கு புரியல, எனக்கு ஞாபக மருதி அதிகமாக இருக்குது, நான் படித்த படிப்பு இல்லை படிச்சுக்கிட்டு இருக்கிற படிப்பு ஸ்பாயில் ஆகிடும் போல் இருக்குது, இப்படி மன அழுத்தத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நேரம் நல்லாயிருக்கும். இல்லை சார் நான் மருத்துவத்துறையில் நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னா அவங்களுக்கும் இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் ஸ்தானம் நல்ல விதமாக இருக்கும், உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், மன அழுத்தமும் நீங்கும், தொழில் ஸ்தானமும் பிரகாசமாக இருக்கும். இல்லை சார் நான் சின்ன லெவலில் ஒரு டைலரிங் ஷாப் வச்சுட்ருக்கிறேன் சார், ஒரு 2 பேருக்கு நான் வேலை கொடுக்குறேன் சார் அப்படின்னா டைலரிங் ஷாப்லேயே நீங்களே ஒரு ஜவுளி கடைக்கு ஓனர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துரும். மகர ராசியில் அது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னுரிமைன்னு வச்சுக்கோங்களேன். ஜவுளி கடை ஆரம்பிக்கிறதுக்கு பிரகாசமாக இருக்கும். இது பிரமாதமான ஒரு நேர காலங்களும் கூட, சனி பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில். இல்லை சார் நான் உணவு சம்மந்தப்பட்டமான பிஸ்னஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன், நான் ஒரு கல்யாணத்துக்கு நான் ஒரு கேட்ரிங் சர்வீஸ் நான் வச்சிட்ருக்கிறேனுங்க, ஒரு கல்யாணமோ எல்லா சுபகாரியங்களுக்கும் நான் இந்த மாதிரி சமையல் சார்ந்த விஷயங்களெல்லாம் நான் கான்ட்ராக்ட் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னா அந்த மாதிரி நண்பர்களுக்கும் இந்த காலகட்டம் பிரகாசமாக இருக்கும். இது எல்லாமே மார்ச் மாதம் 29 அதே 2025 ஆகஸ்ட் மாதம் 18 தேதிக்குள்ளார இப்போ நான் சொன்ன தொழிலில் இருக்கிறவங்க எல்லாமே மேலுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் கொடுத்துரும். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி உங்கள் ராசியாதிபதி 3வது பாவகத்தில் வக்ரம் அடைவார். அதுக்கு மேற்கொண்டு ஆகஸ்ட் 18க்கு மேற்கொண்டு டிசம்பர் வரைக்கும் எலக்ட்ரிக்கல் வேலை செய்கிற நண்பர்களுக்கோ, எலக்ட்ரானிக்கல் கடை வச்சுட்டு இருக்கிற நண்பர்களுக்கோ, அல்லது ஃபர்னிச்சர் வீட்டு உபயோகப் பொருட்கள் இந்த தொழில் செய்துட்டு இருக்கிற நண்பர்களுக்கு பிரகாசமாக இருக்கும். ஆகஸ்ட் மாதம் 18 தேதிக்கு மேற்கொண்டு இல்லை சார் நான் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறேன் சார், இல்லை இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறேன் சார், இல்லை நான் காலனி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்துக்கிட்டு இருக்கிறேன்னு சார், ஒரு செப்பல் கடை நான் வச்சிட்ருக்கிறேனுங்க அப்படின்னாலும் இந்த நேரம் நல்லாயிருக்கும். இல்லை நான் இந்தியாவில் செப்பல்ஸ் உருவாக்கி நான் வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறேனுங்கன்னா ஆகஸ்ட் 18 தேதிக்கு மேற்கொண்டு நல்லாயிருக்கும். சரிங்களா, இது சிறப்பாக இருக்கும். இல்லை சார் நான் பிஏ படிச்சிருக்கிறேன் சார், இபிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன் சார், மின்சாரத்துறைக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் சார், இல்லை காவல்துறைக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன் சார், இல்லை இராணுவத்துறைக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னா, போக்குவரத்து துறைக்கு நான் முயற்சி பண்ணுறனாலும் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2025 வருஷம் ஆகஸ்ட் மாதம் 18 தேதிக்கு மேற்கொண்டு டிசம்பர் வரைக்குமே நல்லா இருக்கும். நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள், நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு நடந்துதான் நடக்கலையான்னு பாருங்கள். அதுபோக நான் சின்ன லெவலில் ஒரு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் சார், மளிகை கடையோ இல்லை ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் சின்ன லெவலில் நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன்னா வியாபாரம் செய்துட்டு இருக்கிற நண்பர்களுக்கும் அந்த ஆகஸ்ட் 18 தேதிக்கு மேற்கொண்டு, அதாவது உங்களுடைய ராசியாதிபதி உத்திரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் 3வது பாவகத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 12வது பாவகம், உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகம், உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகம் சொல்லக்கூடிய பாவங்களை பார்க்கக்கூடிய சூழலால் வியாபாரம் செய்துட்டு இருக்கிற நண்பர்களுக்கு நல்லா இருக்கும். கமிஷன் தொழில் செய்துட்டு இருக்கிற நண்பர்களுக்கு, கமிஷன்னா நெல்லிலிருந்து, அரிசியிலிருந்து, கரும்பிலிருந்து, மண்மனையிலிருந்து, வாகனத்திலிருந்து நிறைய விஷயத்தில் கமிஷன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் இருக்குதுங்க. அப்போது முதலீடு இல்லாத வியாபாரம் செய்கிற நண்பர்களுக்கு இந்த நேர காலங்கள் நல்லா இருக்கும். ஆகஸ்ட் 18 செப்டம்பர் 21ஆம் தேதியிலிருந்து இந்த ஒரு ஃபோட்டோஷாப் வச்சிட்ருக்கிறேனுங்க, வீடியோ கவரேஜ் எடுத்துகிட்ருக்கிறேனுங்க, இல்லை நான் சினிமா துறைக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேனுங்க,
சினிமா துறையில் வந்து நான் டைரக்டர் ஆகணும்னு நினைக்கிறேனுங்க, பாடகர் ஆகணும்னு நினைக்கிறேனுங்க, இல்லை பாடல் ஆசிரியர் ஆகணும்னு நினைக்கிறேனுங்க, இசைத்துறையில் போகணும்னு நினைக்கிறேனுங்க அப்படின்னா செப்டம்பர் 21 மகர ராசி நண்பர்களுக்கு சிறப்பாக இருக்கும். எதுக்காக இப்படி பிரித்து உங்களுக்கு டேட்டு வரையாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லா நேரத்துலையும் இருக்கும். ஆனால் எல்லா நேரத்துலையும் இந்த பிரபஞ்சம் நமக்கு சாதகமான பலனை கொடுக்குமா? கொடுக்காது. எந்த நேரத்தில் நம்மளுடைய ராசிக்கும் நம்மளுடைய ஜாதகத்தில் அதுக்கான அமைப்பு இருக்குதோ அந்த நேரத்தில் முயற்சி பண்ணோம்னா நமக்கு நிறைவாக இருக்கும். 25 வயசில் தான் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்குதுன்னா, நம்ம 20 வயசில் வீம்புக்கும் வீரியத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த வாழ்க்கை நல்லா இருக்குமா? 25 வயசு முடிகிறதுக்குள்ளாரவே அந்த வாழ்க்கை பிச்சுட்டு போயிடும். அப்போது அந்த அமைப்பு வர்றதுக்கு முன்னாடியே, ஒரு செயல் செய்கிறதுக்கான சூழல் வர்றதுக்கு முன்னாடியே அந்த செயல் செஞ்சிட்டோம்னா வாழ்க்கையே ஸ்பாயில் ஆகிடும். இது வாழ்க்கைக்கும் பொருந்தும், வாழ்வாதாரத்துக்கும் பொருந்தும். 30 வயசில் தான் ஒரு ஜாதகனுக்கு சுயத்தொழில் செய்யணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தம் இருக்குதுன்னா, நம்ம 25 வயசில் சுயத்தொழில் ஆரம்பிக்கிறோம்னா 2 வருஷத்தில் நஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் சொந்த தொழில் செய்கிறதுக்கான எண்ணமே வராமல் போயிடும். இது எல்லாமே நடைமுறையில் நாம் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நீங்கள் அனுபவிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் எந்த தொழில் எந்த நேரத்தில் செய்தால் உங்களுக்கு சரியாக வரும் அப்படின்ட்டு நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேனுங்க. இன்னும் சில பேர் வந்து மகர ராசியில் பிறந்தவங்க இந்த ஜுவல்லரிஸ் ஆஃப் நகை, தங்கமாக இருந்தாலும் சரி, வெள்ளியாக இருந்தாலும் சரி, அதை சார்ந்த தொழிலெல்லாம் நிறைய பேர் செய்வாங்க. அதே மாதிரி அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பண்ணுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் அதை கடை வச்சுருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஷேர் மார்க்கெட்டில் அதில் நீங்கள் முதலீடு போடுறவங்களா இருந்தாலும் சரி, இவங்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, மே மாதத்துக்கு மேற்கொண்டு எதுவும் செஞ்சிட வேண்டாம். மார்ச் 29 மே 16 வரைக்கும் உங்களுக்கு யோகமாக இருக்கும். நிச்சயமாக யோகமாக இருக்கும். அதாவது அதுக்கு மேற்கொண்டு நீங்கள் செய்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்காது. நான் வியாபாரம் பண்ணுறேனுங்க, நான் ஒரு ஜுவல்லரி ஷாப் வச்சுட்ருக்கிறேனுங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே தானுங்க, வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருக்கும். இல்லை நான் வாங்கி வைக்கலாம்னு இருக்கிறேனுங்க அப்படின்னா 2025 மார்ச் 29 மே மாதம் 16 4 நகை வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கு மேற்கொண்டு 100% உயர்வு ஏற்படும். கண்டிப்பாக நகையுடைய விலை தாறுமாறாக ஏறி போயிடும். சரிங்களா? இப்படி ஒரு சூழல் மகர ராசி நண்பர்களுக்கு இருக்க தான் செய்யுது. இது முழுமையாக இந்த வருஷத்துக்கு உண்டான பலன் மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். சனி பகவான் வந்து 2.5 வருடத்துக்கு ஒரு முறை தான் மாறுவார். நம்ம இன்றைக்கி சொல்கிறதே நாளைக்கு இருக்க மாட்டேங்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் 2026 என்ன நடக்க போகுதுன்றது அப்புறம் பார்த்துக்கலாம். 2025 வருடத்துக்கு உண்டான முழுமையான பலன்கள் விவரமாக நான் சொல்லியிருக்கிறேனுங்க. இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த பதிவு கண்டிப்பாக மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.